உங்களுக்கு குழந்தை பிறக்கிற அந்த வருஷத்துல இருந்து 7,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் மாசம் மாசம் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த குழந்தை எக்ஸாக்டா காலேஜ் போற வயசுல உங்ககிட்ட 1,00,00,000 ரூபாய் இருக்கும். அதாவது அந்த குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நீங்க இந்த 1,00,00,000 கொடுத்துடலாம். இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா பார்த்தாலும் ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கறதுக்கும் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்டான லைஃப் எக்ஸ்பென்சஸ்க்குமே இந்த பணத்தை யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோல எக்ஸாக்டா இதை எப்படி பண்ணலான்றதை டீடைலா பார்ப்போம். அதே சமயத்துல இது ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது. உங்களோட குழந்தைகளுக்கு 5 வயசோ இல்ல 10 வயசு இருந்தாலும் நீங்க எப்படி பிளான் பண்ணணும்ன்றதையும் டீடைலா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். ஜெனரலா ஒரு ஃபேமிலியில குழந்தை பிறக்குதுன்னா அதோட ஃபியூச்சருக்கு சேர்க்கணும்ன்றது தான் எல்லாருக்குமே டாப் ப்ரையாரிட்டியா மாறிட்டு வரும். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லைனாலும் திடீர்னு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வர ஆரம்பிக்கும், இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த வீடியோல எக்ஸாக்டா ஸ்ட்ரக்சர்டா இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் பார்க்கலாம். அதுவும் பர்டிகுலரா அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கோ இல்ல லைஃப் ஈவெண்ட்ஸ்க்கோ எப்படி பணம் சேர்க்கலான்றதான் பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எனக்கே 2 பசங்க இருக்காங்க. ஒரு 2 வயசு பையனும் 2 மாச பொண்ணும் இருக்கு. அவங்களுக்கு அப்ரோச் பண்ணணும்னா எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும் அதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இருக்கிறதுல முதல் ஸ்டெப் கொஞ்சமாவது கண்ணை திறந்து ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு ரியாலிட்டி என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களோட ஃபியூச்சர்ல இருக்கிறதுலே பெரிய செலவா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? பேசிக்கா அவங்களோட காலேஜ் செலவுகள் அதிகமா இருக்கும்னு நினைப்போம். அதே மாதிரி சில கேசஸ்ல கல்யாண செலவு அதிகமா இருக்கும்னு யோசிப்போம். இப்போ அதுக்கு ரியாலிட்டி செக் பண்ணணும்னா இன்னைய மதிப்புப்படி ஒரு காலேஜ் சேர்க்கணும்னா எவ்வளவு ஆகும்ன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு 3 லெவல் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துப்போம். முதல் கேஸ், இன்னைக்கே ஒரு பிரைவேட் காலேஜ்ல இன்ஜினியரிங் பண்ணா எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு கிட்டத்தட்ட 10 இருந்து 15 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகும். இன்னைய மதிப்புப்படி பார்த்தோம்னா வருஷம் ஃபீஸ் ஏறும், விலைவாசி ஏறிட்டே வந்துட்டு இருக்கும். இதே 15 வருஷம் கழிச்சு கணக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 40-50 லட்ச ரூபாய் இருந்தா மட்டும்தான் இதே படிப்பை குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். ரெண்டாவது கேஸ், ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் ஸ்கூல்ல MBA மாதிரி ஒரு டிகிரி படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கே அது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். 20 இருந்து 25 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகும். இதே அடுத்த 15 வருஷம் கழிச்சு கணக்கு பண்ணோம்னா 80 லட்சத்துக்கும் மேல செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதே ஃபாரின் போய் படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே 50 இருந்து 70 லட்சத்துக்கு மேல ஆகும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் டைம்ல 2 கோடிக்கும் மேல இருக்கும். இந்தியாவிலே எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் 8 இருந்து 10% இருக்கும். அதாவது ஒவ்வொரு 7 வருஷமும் படிப்பு செலவு டபுள் ஆயிட்டே வரும். முதல் 7 வருஷத்துல டபுள் ஆயிருக்கும், 14 வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா 4 மடங்கா இருக்கும். அதுதான் இந்த கணக்கும் நம்மளுக்கு காட்டுது. இப்போ இந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஜெனரலா FD மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 7% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இது ஜெனரல் இன்ஃபிளேஷனை வேணா பீட் பண்ணுமே தவிர எஜுகேஷன் இன்ஃபிளேஷனை பெரும்பாலான நேரத்தில் பீட் பண்ணாது. இதே சுகன்யா சம்ரிதி எடுத்தாலுமே 8-8.5% கொடுத்தாலும் எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் கூடவே வரலாமே தவிர அதை பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சுகன்யா சம்ரிதி ஒரு நல்ல ஸ்கீமாவே இருந்தாலும் நமக்கு தேவையானது இந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ணக்கூடிய நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட். அதுவும் லாங் டர்ம் பார்க்கும்போது இருக்கிறதுலே அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் கேட்டகரி ஈக்விட்டின்னு தான் சொல்லுவாங்க. எல்லா அசெட் கேட்டகரிஸ்களை கம்பேர் பண்ணும்போது ஹிஸ்டாரிக் டேட்டாவும் நமக்கு அதுதான் சொல்லுது. ஈக்விட்டின்றத பத்தி முதல் தடவை கேள்விப்பட்டீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் தான் Nifty 50 இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இண்டெக்ஸ் கடந்த 20 வருஷமா ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸா 13% மேல கொடுத்திருக்கு. இது இன்ஃபிளேஷனை விட அதிகமா தான் இருக்கு. இந்த 20 வருஷ பீரியட்ல 2008 கிராஷ், 2020 கிராஷ், இதர ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் எல்லாமே உள்ளடக்கும். இந்த மாதிரியான மார்க்கெட் வீழ்ச்சிகளை கடந்தும் 13% ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்னே சொல்லலாம். அதுவும் நம்ம கன்சர்வேட்டிவான Nifty 50 தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம எந்த 15 வருஷ பீரியட் எடுத்தாலும் ஈக்விட்டி கன்சிஸ்டன்ட்டா சிக்னிஃபிகன்ட்டா இன்ஃபிளேஷனை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இது மட்டும் தான். லாங் டர்முக்கு இன்ஃபிளேஷனை பீட் பண்றதுக்கு எங்க வாய்ப்பு அதிகமா இருக்கோ அங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும். இன்ஃபேக்ட் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்க ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் டைம்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு நாளைக்கோ அடுத்த மாசமோ இல்ல அடுத்த வருஷத்துக்கோ எல்லாம் பண தேவை கிடையாது. எப்படியும் 10-15 வருஷம் கழிச்சு தான் அவங்களோட பெரிய பெரிய கோல்ஸ் வரும். லாங் டர்ம் வெல்த் பில்டிங்க்கு ஈக்விட்டி தான் கரெக்டான சாய்ஸா இருக்கும்ன்றது நம்மளுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கான டிமேட் அக்கௌண்ட்லயே உங்களால பண்ண முடியும். இதுதான் மைனர் டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. பேசிக்கா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸோ இல்ல கார்டியன்ஸோ இதை மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அக்கௌண்ட்டுக்கான எல்லா டீடைல்ஸுமே குழந்தை பேர்ல தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட் மட்டும் கார்டியன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான சேவிங்ஸை மைனர் டிமேட் அக்கௌண்ட் மூலமா பண்றதுல சில பர்டிகுலர் அட்வான்டேஜஸ் இருக்கு. முதல் அட்வான்டேஜ் மென்டல் அக்கவுண்டிங். அதாவது இந்த அக்கௌண்ட்டுக்கு போற பணத்தை நான் தொடமாட்டேன், இது என் குழந்தைக்கானதுன்னு சொல்லிட்டு தனியா பார்க்கறதுக்கான அக்கௌண்டிங் இந்த தனி அக்கௌண்ட் மூலமா நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஃபினான்ஷியலி ஃபுல்லா டிசிப்ளின்டா இருக்கவங்க அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே குழந்தையோட ஃபியூச்சருக்கும் சேர்த்துட்டு வரலாம். ஆனா பெரும்பாலான மக்களுக்கு ஒருவேளை நம்ம லாபம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா அதை உடனே வித்துறணும்னு தோணும். இல்லைன்னா நஷ்டத்துல இருக்கு இதை வித்துட்டு வேற வாங்குறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி ட்ரேட் பண்ணணும்ன்ற தூண்டுதல் வரும். அப்படி இல்லைன்னா திடீர்னு F&O பண்ணலான்ற ஒரு ஆசையும் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணி அவசரமா விற்காம இல்ல ட்ரேட் பண்ணணும்ன்ற டெம்ப்டேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கும் மைனர் டிமேட் அக்கௌண்ட் உதவியா இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய brokerage அக்கௌண்ட்ல F&O இல்ல ட்ரேடிங் டைரக்டா அலோ கூட பண்ண மாட்டாங்க. சோ டெம்ப்டேஷனே இருந்தாலும் பண்ண முடியாது. அது கூடவே அவங்களோட கோல்ஸை ஒரே இடத்துல ட்ராக் பண்றதும் ஈஸியா இருக்கும். டிசிப்ளினான அப்ரோச்லயும் பண்ணிட்டு வர முடியும். இது மட்டும் இல்லாம ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு 10-15 வயசுக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் டிசிப்ளினையும் ஃபினான்ஷியல் நாலேஜையும் அவங்களுக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுவும் அவங்களோட அக்கௌண்ட்டை காட்டியே. பெரும்பாலான மக்களுக்கு இன்வெஸ்டிங்ன்ற கான்செப்ட் 20-25 வயசுக்கு மேல தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம ஏர்லியா ஆரம்பிக்கிறதுனால அவங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஃபினான்ஷியல் எஜுகேஷனும் சீக்கிரமாவே கொடுக்க முடியும். இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணனும்னா என்ன மாதிரியான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம்ன்றதை எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். இப்போ பார்க்க போற எல்லாமே வெறும்
வெறும் உதாரணமும் என்னோட ஒப்பீனியன்ஸுமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்தாது. இதை ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை சூஸ் பண்றது உங்களோட கடமை. ஸோ லாங் டர்ம்க்கு குழந்தைங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றோம்னா 10-15 ஃபண்ட்லாம் தேவையே கிடையாது. சாலிடா ஒரு 3-4 ஃபண்ட் இருந்தாலே போதுமானது. மொத்த போர்ட்ஃபோலியோல 80% அலோகேஷனை கோர் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கோங்க. அதாவது நல்ல ஃபண்ட்ஸும் நல்ல சாய்ஸஸும் மட்டும் மேக் பண்ண போறோம். இங்க ரொம்ப ரிலையபிளாவும் பல வருஷமா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ண ஃபண்ட்ஸை சூஸ் பண்றது பெட்டரே தவிர ஷார்ட் டர்ம்ல திடீர்னு ஏதோ ஒரு ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அதனால அதுல இன்வெஸ்ட் பண்றேன்ற முடிவை மட்டும் எடுக்காதீங்க. இப்போ முதல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐசிஐசிஐல இருந்து மல்டி அசெட் ஃபண்ட்னு ஒன்று இருக்கும். பேசிக்கா இந்த ஃபண்ட்லயே ஈக்விட்டி, டெட், கோல்டு, சில்வர்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமான அலோகேஷனும் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம இண்டிவிஜுவலா ஒண்ணா வாங்குறதுக்கு பதிலா அந்த ஃபண்ட் மேனேஜரை எந்த பாயிண்ட்ல எந்த அசெட் கேட்டகரி கரெக்டா இருக்கும்னு பார்த்து அதுல அலோகேஷனை ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்கிட்டே வருவாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபண்ட் 20 வருஷத்துக்கு மேல ட்ராக் ரெக்கார்ட் கொண்டு இருக்கு. 20 வருஷத்துக்கும் மேலான ரிட்டர்ன்ஸ்லயும் ரொம்ப சிக்னிஃபிகண்டான ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்கு. ஒரே ஃபண்ட்ல போதுமான அளவுக்கு டைவர்சிஃபிகேஷன் வேணும்னா இந்த ஃபண்டை ப்ரிஃபர் பண்ணலாம். ஹிஸ்டாரிக்கா 10 வருஷம் ரிட்டர்ன் படி 12ல இருந்து 14% மேல கன்சிஸ்டன்டாவே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ்க்கு இந்த ஃபண்ட் ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்த இடத்துல பராக் பாரிக்ல இருந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டி என்னன்னா இதோட டிரா டவுன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும். அதாவது மார்க்கெட்டே ரொம்ப மோசமா கீழே விழுந்தாலும் இந்த ஃபண்ட் அந்த அளவுக்கு கீழே விழுந்திருக்காது. இந்த ஃபண்ட் இனிஷியலா பாப்புலர் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுல இந்தியன் ஸ்டாக்ஸ் கூட சேர்த்து இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸும் ஹோல்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரியான காம்பினேஷனை நிறைய ஃபண்ட் ஹவுஸ் கொடுத்தது கிடையாது. அதனால இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அது கூடவே கன்சிஸ்டன்டா ரிலையபிளான ரிட்டர்ன்ஸை ரொம்ப நாளா கொடுத்துட்டு வந்ததுனால இதோட ஏஎம்மும் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. ஏஎம் அதிகமா இருக்குனாலே நிறைய பேர் இதுல நம்பி பணம் போட்டிருக்காங்க. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றது தான் இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி 10 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எடுத்தாலும் 15% மேலான சிஏஜரை ஹிஸ்டாரிக்கா கன்சிஸ்டன்டா கொடுத்துருக்கு. எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் எப்பவுமே அப்படியே ரிப்பீட் ஆகும் எந்த அவசியமும் கிடையாது. ஆனா டிசிப்ளின்டா ஒரு ஃபண்ட் 20 வருஷமா மல்டிபிள் டிகேட்ஸா ஒன்னு பண்ணிருக்குன்னா அதை பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் இருக்குன்றதா இண்டிகேட். இந்த ஃபண்ட்ல பெருசா போர்ட்ஃபோலியோ சர்ன்னு சொல்லிட்டு பெருசா எதுவும் இருக்காது. அதனால இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஹை கன்விக்ஷன் பெட்ஸ் எடுத்து அது ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டே வருவாங்க. அதுக்கேற்ற ரிசல்ட்ஸும் பார்த்துட்டு வராங்க. இன்ஃபேக்ட் இந்தியாலேயே மோஸ்ட் ரிலையபிள் ஃபண்ட்ன்ற பேரையுமே இது வாங்கிருக்கு. இதுக்கடுத்து ரொம்ப சிம்பிளா ஏதாவது ஒரு சாய்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிஃப்டி 50 மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கலாம். இதுல நிறைய சாய்ஸஸ் இருக்கும். யூடிஐ, எஸ்டிஎஃப்சின்னு சொல்லிட்டு நிறைய இண்டெக்ஸ் கேட்டகரிஸ் இருக்கு. இதுல எது வேணாலும் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அதோட லிங்க் மேலேயோ இல்ல கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ பேசிக்கா இந்தியன் எக்கானமி மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, அதாவது இந்தியா வளருதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ் வளர்ந்து தான் ஆகணும். அந்த டாப் 50 கம்பெனிஸ்ல பெட் கட்டணும்னா இந்த நிஃப்டி 50 ஒரு சாய்ஸா இருக்கும். இதை பத்தி பெருசா இன்ட்ரோடியூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது மோஸ்ட் காமனா மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பாப்புலர் சாய்ஸ். இப்போ சிம்பிளா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கணக்கை பார்ப்போம். இன்னைக்கு என்னோட குழந்தைக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுவும் லம்சமா ஒன் டைமா மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணனாலும் அவனுக்கு காலேஜ் போற வயசு வரும்போது இதுவே 8 மடங்கா வளர்ந்திருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 80 லட்சம்ன்ற மதிப்புக்கு வந்திருக்கும். இதே 10 லட்சத்துக்கு பதிலா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கோ. ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னு அஸ்யூம் பண்ணா அதே 18 வயசுல அது 2.5 கோடியா வளர்ந்ததுக்கு அர்த்தம். அதாவது என்ன அமௌண்ட் இந்த பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோமோ அது கிட்டத்தட்ட 8 மடங்கா வளர்றதுக்கான வாய்ப்புகள் ஈக்விட்டியில் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 18 வருஷம் டைம் ஸ்பேன் எடுத்தோம்னா இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம், இன்னைக்கு நம்ம 10,000 ரூபாய் போடணும்னு முடிவு பண்ணிருந்தோம்னா அது ஃபியூச்சர்ல நமக்கு 80,000 ரூபாய் ஆயிருக்கும். அதாவது என்ன அமௌண்ட் போட்டாலும் அது 8 மடங்கா இருக்கும். இதே 1 லட்சம் போட்டோம்னா 8 லட்சம், 10 லட்சம் போட்டோம்னா 80 லட்சம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு ஃபியூச்சர்ல வந்திருக்கும். அதனால தான் எப்பவுமே நம்மளால இந்த பாயிண்ட்ல எவ்வளவு மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டை ஹிட் பண்ணிடணும். அதாவது மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சேர்க்க முடியும்ன்ற சிச்சுவேஷன் இருந்தா இல்ல நான் 1000 ரூபாய் தான் பண்ணுவேன்னு சொன்னோம்னா நம்மளோட ஆக்சுவல் பொட்டன்ஷியலை விட ரொம்பவே கம்மியா பண்றோம்னு அர்த்தம். இப்போ நம்மளால 10,000 ரூபாய் பண்ண முடியும்னா அந்த 10,000 பண்ணாதான் அதுக்கேற்ற பலனை நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு 3 சினாரியோஸ் பார்ப்போம். யாரோ ஒருத்தர் 5,000 ரூபாய் எஸ்ஐபி பண்றாருன்னு அஸ்யூம் பண்ணுவோம். அவருக்கு போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸா ஒரு 10% வரும்ன்றது ஒரு அசம்ஷனுக்காக எடுத்துக்கிறோம். 18 வருஷம் கழிச்சு பார்த்தா இந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட 28 லட்சம் வளர்ந்திருக்கும். அதாவது மொத்தமா நம்ம கையில இருந்து போன தொகை 10 லட்சம்ன்ற மதிப்புல இருந்தாலும் டோட்டலா ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சேர்த்து வந்தா ஒரு 30 லட்சத்துக்கு கிட்ட வந்திருக்கும். இதே 10% ரிட்டர்னுக்கு பதிலா 12% அஸ்யூம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபாய் நம்மளால சேர்த்துக்க முடியும். ஆனால் இந்த ரெண்டு கேஸ்லயுமே ஆரம்பிச்ச அதே 5,000 ரூபாய் கடைசி வரை 18 வருஷமும் 5,000 ரூபாய் போட்டு வரோம்னு அஸ்யூம் பண்றோம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒர்க் ஆகும். நம்மளோட வருமானம் உயர நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்ம உயர்த்திக்கிட்டே வரும். இன்ஃபேக்ட் உயர்த்தணும்ன்றது ஒரு கட்டாயம்னே சொல்லலாம். இப்போ ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு சினாரியோ எடுத்துப்போம். ஒரு நபர் 7,000 ரூபாய்ன்ற எஸ்ஐபி ஆரம்பிச்சு அது அவரால் வருஷம் 10% ஸ்டெப் அப் பண்ண முடியும்னு அஸ்யூம் பண்ணா, அதாவது இன்னைக்கு 7,000 ரூபாய் மாசம் போட்டு வராருன்னா அடுத்த வருஷத்துல இருந்து 7,700 ரூபாய் மாசம் போட்டு வருவார். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 10% இன்கிரிமெண்ட் பண்ணி போட்டே வருவார். இப்படி ஒரு நபர் பண்ணிட்டு வந்து போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸா 13% ரேட்ல க்ரோ பண்ணாருன்னா அவரால் 1 கோடி ரூபாய் சேர்த்துக்க முடியும். ஆரம்பத்தில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, 7,000 ரூபாய் ஆரம்பிச்சோம்னா காலேஜ் போற வயசுல 1 கோடி ரூபாய் குழந்தைக்கு கொடுக்க முடியும்ட்டு அதுக்கான கால்குலேஷன் இதுதான். இன்ஃபேக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 20 வருஷ பீரியட்லயே 20% மேலான ரிட்டர்ன்ஸை கன்சிஸ்டன்டா கொடுத்திருக்கு. ஸோ பிராக்டிகலி இந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது ஒரு பாசிபிளான விஷயம்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட்
இன்ஃபேக்ட் பாசிவ் ரூட்லேயே வச்சிங்கனாலும் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 215 பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த இண்டெக்ஸே பல வருஷ பீரியடில் பார்த்தீங்கன்னாலும் 16% மேலான ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்டை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா இந்த ரிசல்ட்டை நம்மளால எதிர்பார்க்க முடியும். இப்போ நம்ம சைடில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, தனியாக அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஒரு மைனர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இதுக்குன்னு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏதாவது ப்ரூஃப் தேவை. இது குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை பாஸ்போர்ட்டாக இருக்கலாம். இதர டாக்குமெண்ட்ஸும் அலோடு தான். அடுத்து கார்டியன் இல்லை பேரண்ட்ஸோட பேன் மற்றும் ஆதார் கார்டு தேவைப்படும். அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று தேவை. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் பாஸ்போர்ட் ஃபோட்டோஸும் சப்மிட் பண்ணணும். இதை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைன்லையும் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட brokerage அக்கௌண்ட்டில் போயிட்டு மைனர் அக்கௌண்ட் ஓப்பனிங் சர்ச் பண்ணீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஜீரோ தாக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் மூலமாக உங்களால் இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ண முடியும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வீடியோ வெரிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னா 1-2 நாளில் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஆக்டிவேட் செய்யப்படும். அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டையும் பிக் பண்ணிக்கோங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் அலோகேஷனும் குழந்தையோட வயசை பொறுத்தும் மாறுபடும். இப்போ உங்களோட குழந்தைக்கு 10க்கும் குறைவான வயசுல இருந்ததுன்னா பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை, அதாவது 80லேருந்து 90% இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணிட்டு வரலாம். மீதி இருக்க ஒரு 10-20% டெட்டோ இல்லை கோல்டு சில்வர் ஃபண்ட்ஸில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஃபுல்லாகவே க்ரோத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரலாம். இதே உங்களோட குழந்தைக்கு 11லேருந்து 15 வயசுக்குள்ள இருக்குன்னா காலேஜ் போகிறதுக்கு அடுத்து ஒரு 3-4 வருஷம் தான் இருக்கும். இந்த கேஸில் 60% வரைக்கும் ஈக்விட்டி எக்ஸ்போஷரும், ரிமைனிங்க்கு டெட்டு, கோல்டு இல்லைனா பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வருஷம் போக போக ரிஸ்கையும் கிராஜுவலாக குறைச்சிக்கிட்டே வரலாம். இதே குழந்தையோட வயசு 16க்கும் மேலே இருந்ததுன்னா 60-70%க்கும் மேற்பட்ட பணத்தை டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை லிக்விட் ஃபண்ட்ஸ்லையோ தான் வைக்கணும். ஏன்னா காலேஜ் ஃபீஸ்க்கோ இல்லை லைஃப் ஈவெண்ட்கான கோல் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அடுத்த 1-2 வருஷத்தில் வரப்போகுதுன்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணுறது தான் முக்கியமே தவிர ஈக்விட்டியில் போட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரு 30லேருந்து 40% வரைக்கும் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம். மீதி எல்லாமே கேபிட்டல் ப்ரிசர்வேஷனுக்கு போயிடும். குழந்தைங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது காமனாக பண்ணக்கூடிய இந்த மிஸ்டேக்ஸையும் அவாய்ட் பண்ணிடுங்க. முதல் மிஸ்டேக் தேவையில்லாமல் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி 3லேருந்து 4 ஃபண்டுக்கு மேலே தேவைப்படாது. அதை மட்டும் எடுத்துட்டு கன்சிஸ்டன்ட்டாக லாங் டர்முக்கு பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி ட்ரேட் பண்ணுன்ற எண்ணம் வந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக கைவிட்டுருங்க. குழந்தைங்களோட பணத்தில் ரிஸ்க் எடுக்கிறதுல பெரிய பிரோஜனம் இல்லை. அடுத்து செக்டாரல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் ஹை ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்கான பிளானிங்க்கு இது ரொம்ப ரிஸ்கியான பெட்னே சொல்லலாம். ஏன்னா செக்டாரல் ஃபண்ட்ஸ்ன்றது ரொம்ப சைக்கிளிக்கலான விஷயம். இதை நம்ம பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். இது நம்மளுக்கான போர்ட்ஃபோலியோல மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணி எடுக்க வேண்டிய கால். அதெல்லாம் விட முக்கியமான விஷயம், பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வருஷம் நம்ம சேலரி உயர இன்க்ரீஸும் பண்ணிட்டு வரணும். காலேஜ் ஃபீஸை தவிர்த்து குழந்தையோட கல்யாணத்துக்கு கோல்டு சேர்க்கணும்ன்றது உங்களோட இன்டென்ஷனாக இருந்ததுன்னா அதுக்கும் இப்போவே நீங்கள் ஆரம்பிக்க முடியும். இன்ஃபேக்ட் கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஈக்குவல் தான் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ கோல்டுக்கான ETFஸோ ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த பாயிண்ட்லேருந்தே கோல்டு ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 18-19 வயசுக்கு அப்புறம் அதை ரிடீம் பண்ணி கோல்டாக கன்வெர்ட் பண்ணால் அப்படியே ஈக்குவலண்ட் அமௌண்ட்டுக்கு உங்களால் கோல்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 100 கிராம்க்கு ஈக்குவலண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கோல்டோட விலை அன்னைக்கு என்ன இருந்தாலும் அதை அப்படியே ட்ராக் பண்ணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அதே 100 கிராம் உங்களால் வாங்க முடியும். அதனால கோல்டு கூடவே ட்ராக் பண்ணி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும்னா கோல்டு ஃபண்ட்ஸோ இல்லை ETFஸும் இப்போவே ஆரம்பிக்கலாம். டாக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது 18 வயசு வரைக்கும் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்கன்னா ஒருவேளை அதில் வித்து லாபம்லாம் ஏதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் எடுத்தால் மட்டும் நீங்கள் என்ன டாக்ஸ் லேப் கட்டுவீங்களோ, அதாவது உங்கள் இன்கம் அதை கன்சிடர் பண்ணி உங்கள் பேரில் தான் டாக்ஸ் பண்ணுவாங்க. அதே 18 வயசுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை அப்படியே அந்த குழந்தைகளோட பேர்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனிச்சிங்கன்னா, நம்ம எப்போ வேணாலும் அதை விற்கிறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம கையில் தான் இருக்கும். அதாவது நம்ம 18 வருஷம் 20 வருஷம் பண்ணணுன்ற லாக்இன்லாம் எதுவுமே கிடையாது. எக்ஸிட் பண்ணணும்னா எப்போ வேணாலும் பண்ணலாம். அப்படி நம்ம எர்லியாக பண்ணுறோம்னா அந்த டாக்ஸேஷன் நம்மளோட அக்கௌண்ட்டில் தான் வந்து விழும். இதே 18 வயசுக்கு அப்புறம் பண்ணுறீங்கன்னா அதை அவங்க பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. அன்னைக்கு அவங்களுக்கு எதுவுமே இன்கம் இல்லைனா அந்த டாக்ஸேஷனும் அவங்களுக்கு கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்களோட ஃபியூச்சரை ப்ராப்பராக செக்யூர் பண்ணணும்னா நீங்கள் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், இல்லை மார்க்கெட்டை ப்ராப்பராக டைம் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. பண்ண வேண்டியதெல்லாம் 4 ஸ்டெப் தான். முதல் ஸ்டெப்பு மைனர் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளான வேலை தான். இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் இதை முடிச்சிடலாம். அடுத்தது ப்ராப்பரான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும். அதில் SIP செட் பண்ணணும். அதுவும் 2-3 ஃபண்டு சூஸ் பண்ணாலே போதும். அதை ஆரம்பிச்சுட்டு கன்சிஸ்டன்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு அதை கம்ப்ளீட்டாக மறந்துடணும். வருஷம் ஸ்டெப் அப்பையும் அப்படியே பண்ணிட்டு வந்துடணும். உங்களோட குழந்தைங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைம் அவங்க பிறந்த உடனே பண்ணுறது தான். அது அப்போ பண்ண முடியலனா எர்லியஸ்ட்டாக ஆரம்பிக்கணும்னா நீங்கள் இன்னைக்கே ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் நான் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன், ஒரு 5-6 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணால் என்னதான் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலான்ட்டு ஆக்சுவல் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை புதுசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணினா இந்த சேனலில் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.